கவர்னர் கவர்னர் இப்ப வரைக்கும் ஓகே சொல்லியிருக்காருன்னு மாதிரி தான் தோணுது. பட் ஆனா வந்து அது எப்ப இது பதவி ஏற்பு அதெல்லாம் சொன்ன மாதிரி எதுவும் நியூஸ் பார்க்கல. ஓகே அவர் நான் வேற வந்து அந்த கேரளால forgery ஏதோ case-அ ஒரு புடிச்சு வச்சுக்கிட்டு இது இருக்காமா. கேரளா முடிச்சிட்டு தான் வருவாப்புல. இல்ல அவர் பாட்டுக்கு ஃபோர்ஜரி கேஸை புடிச்சு வச்சுக்கிட்டு இதை விசாரிங்கன்னு சொல்லிட போறாரு. அது வேற பயமா இருக்கு. அதாங்க நம்மளால நெக்ஸ்ட் மூவ் வாழைப்பழத்தை வந்து உரிச்சு அவங்க கையில தான் கொடுக்க பண்ணுவாங்கங்க. முடியும். இல்ல அப்படி ஆமா இல்ல, நம்மளால வாழைப்பழத்தை உரிச்சு கையில தான் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் பண்ண முடியும்னா அவங்களோட இது. நம்மளால வாயில ஏத்தி நிக்க முடியும். அதுக்கப்புறமா அவன் பேசலைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மளால இவ்வளவுதான் பண்ண ஆமா முடியும். நெக்ஸ்ட் இப்ப நம்மளுக்கு கூட்டணியில இருக்கவங்க எல்லாரும் இப்ப விஜய் ஆதரிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் இன்னமும் ஆட்சி அமைக்க விடாம அவனை ஏதாவது பண்ணாங்கன்னா அந்த நெக்ஸ்ட் மூவ் அது அது அவங்களோடதான் தான் இருக்கும். இந்த பக்கம் இருக்கிற என்டிஏ கூட்டணியோட தான் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அதை நோக்கி அரசியல் வந்து அதுக்கப்புறம் பார்ப்போம், ட்ரை பண்ணுவான். கதிர் ப்ரோ பேசுங்க. ப்ரோ ஆக்சுவலி வந்து தலைவர் கொடுத்த அறிக்கையில் கேக்குதுங்களா? பேசுறது மைக் ஸ்பீக்கர்ல இருக்க மாதிரி கேக்குது. கேக்குது ப்ரோ. ஓகே. தலைவர் கொடுத்த அறிக்கையிலேயே வந்து கிளியரா என்ன சினாரியோன்றத சொல்லிட்டாருங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் பேசினதும் ஐஎம்எல் இப்போ பேட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். வேற இப்போ ஆப்ஷன் கிடையாது. இதை வந்து நம்ம பண்ணலனாலும் அது வந்து ஒரு வரலாற்று பிழையாக கூட ஆகலாம். இவங்க கவர்னன்ஸ் இவங்க எடுத்துட்டாங்கன்னா கவர்னரோட ஆட்சி வந்துச்சுன்னா அது ரொம்ப தலைவலி ஆயிடும். நம்மளோட ஸ்கீம் எல்லாமே நிறுத்தப்படலாம். நம்மளோட தலைவர் இவ்வளோ தூரம் கட்டி காத்து எல்லாம் ஸ்கீமும் அவங்க உடைக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட தான் தலைவர் நீங்க போங்க அப்படின்னு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா சிபிஎம் சிபிஐ இதை உடைச்சு பேசினாங்களான்னு தெரியல. ஆனா திருமாவளவனோட பேட்டியில அவர் கிளியரா சொன்னாரு, நான் போய் தளபதி இங்க பாருங்க, இப்போ அவர் எப்படி பேசுவார், தளபதி முதல்வரை பார்த்துட்டு வந்து அவர்கிட்ட சொன்னோம். அவரு வந்து ஓகே நீங்க பாருங்க உங்க கட்சி நீங்க பார்த்து நீங்க எல்லாமே பண்ணுங்கன்றத வந்து கிளியர் ஓப்பன் டிக்ளரா எல்லா மீடியா முன்னாடியும் சொல்லிட்டாரு. அதே மாதிரி நான் இதுக்கு நான் வந்து இந்த கட்சிக்கு இல்ல, இந்த கட்சி கூட்டணிக்கும் போக மாட்டோம். வெளியில இருந்து வெறும் இந்த ஆட்சிக்கு மட்டும் ஆதரவு கொடுக்குறோம், அவ்வளவுதான். திருப்பி நாங்க வந்து திமுக கூட்டணியில தான் இருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது போக நிறைய பேர் இங்க ஃபீல் பண்றாங்க. உண்மையாலே எல்லாருக்கும் ஃபீலிங் இருக்கதான் தெரியுது. பட் ஆனா ஒன்றும் பண்ண முடியாது, கடந்து போனோம். தலைவர் வந்து சொல்லியிருக்காரு 6 மாசம் பாருங்கன்னு. அதுதான் கரெக்ட். 6 மாசம் இல்ல 1 வருஷத்துக்குள்ள இவங்களோட ஆட்சி எக்ஸ்போஸ் ஆகும். என்னென்னலாம் இவங்க பண்றாங்கன்றது களத்துல நம்ம தான் இருக்க போறோம். நம்ம தான் எதிர்கட்சியா வேலை செய்ய போறோம். நம்ம களத்துல எதிர்கட்சியா இருக்கும், நான் ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஒர்க் பண்ணனா இல்லையான்னு தெரியல. மைட் பி நான் பாதியில நிறைய ஒர்க்ல போயிட்டேன். நான் எதிர்கட்சியா இருக்கிற டைம்ல நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த அப்போ இன்னும் எழுச்சியா இருந்தோம். இப்போ இனிமே வந்து ஒர்க் பண்ணும், இறங்கி எல்லா போராட்டத்துக்குலாம் போகணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா பண்ணுவோம். இன்னும் ஒரு 6 மாசத்துல தெரிஞ்சிடும். அதாவது தயவு செய்து ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. கரெக்ட் தான், எல்லாருக்குமே ஃபீலிங் இருக்கு. பட் ஆனா இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி பேந்தர் ஒன்று சொன்னதையும் நான் சொல்றேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் பேசுறதுலாம் என்ன பேசணும் கொஞ்சம் உஷாரா பேசுங்க. அதுதான். ஏன்னா இப்போ எப்படி மாறும் என்ன எது நம்மளுக்கு தெரியாது. எதுவுமே பார்த்து கரெக்டா சுதாரணமா இருந்ததுதான் நல்லது. கரெக்ட். அடுத்து பேசுங்க புள்ளி. சரி பில்லி தீப்பரவட்டம் இருக்காரு. இல்ல பில்லி ஒரே நிமிஷம், தீப்பரவட்டம் வந்தாரு, அவர் பேசிட்டு அப்புறம் தீப்பரவட்டம். குட் ஈவினிங். தேங்க்ஸ், வாய்ப்புக்கு நன்றி. அதே தான் அவர் இது வரைக்கும் சொன்னதான் சொல்றேன். இந்த மாதிரி தலைவர் கட்சி பார்த்துருக்கு, இந்த மாதிரி லோஸ் எதுவும் எல்லாத்தையும் பார்த்துருக்கு. 91லேருந்து மீண்டோம். 2014லேருந்து மீண்டோம். 2014 28 எம்எல்ஏ தான், 24 எம்எல்ஏ தான் இருந்தோம். ஒரு ராஜ்யசபா எம்பியும் இல்லை, எம்பியும் இல்லை. மேலேயும் பவர் இல்லை, கீழேயும் பவர் இல்லை. எதிர்கட்சி தகுதி கூட இல்லாமல் இருந்தோம். அதுலேருந்து மீண்டு வந்தோம். 2 வருஷத்துல 90 எம்எல்ஏ வந்துட்டு வந்தோம், ஜெயிச்சு வந்தோம். அப்பையிலேருந்து இந்த 10 வருஷம் கழிச்சு தான் தோத்துருக்கோம். அதனால வந்து ஒரு இதுவா பார்க்கக்கூடாது, ஒரு கம்ப்ளீட் மேண்டேட்டும் கிடையாது. இது வந்து வருத்தப்பட வேண்டிய இது இல்லை. கொஞ்சம் அறியாமை, கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டோம். அதை பற்றி நினைச்சு பிரயோஜனம் இல்லை. 2வது வந்து ஒன்றை மறக்கக்கூடாது, ஆட்சியில் இருந்தால் தான் முக ஸ்டாலின், ஆட்சியில் இல்லைன்னா அவர் திக ஸ்டாலின். பெரியார் வழி ஆட்சி இல்லைன்னா அது அது நமக்கு வந்து பழக்கம். அதனால வந்து கட்சி அதை வந்து தகவமைச்சு கொள்ளும். ஐடி விங்லாம் வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கிறதெல்லாம் பார்க்குறோம். நம்ம அல்காரிதம் கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்லாம் கேட்டு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. இன்னைக்கு கோவி லெனின் வந்து ஒரு இது ரியாக்ட் பண்ணிட்டாரு. அதனால வந்து நம்ம வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிடுவோம்.
அதனால இத பத்தி மீண்டும் பவருக்கு வந்துருவோன்றத பத்தி எந்த ஒரு டவுட்டும் இல்ல. நம்ம வந்து மனம் தளரக்கூடாது. ரூட் மாஃபியா அவனுக்கு எலிவேஷன் குடுத்துட்டு இருக்காங்க நெறைய பேரு. அத பார்த்தா தான் எரிச்சலா வருது மதி. எல்லா இதுலயும் வந்து புலம்பலா தான் இருக்கு. ரூட் மாஃபியா இப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான். அவன் எம்ஜிஆராலாம் ஆக விடமாட்டான். நமக்கு பாடம் இருக்கு. பெரிய பாடம் இருக்கு. 77லேருந்து 89 வரைக்கும் நம்ம பூப்புல உட்காந்துருக்கோம். இதே மாரி ஒரு நடிகர்கிட்ட. அதுலேருந்து கத்துக்கிட்ட பாடம் கொஞ்சமாவது இருக்கும். அதனால நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம். இப்ப டெக்னாலஜி இருக்கு, எல்லாம் இருக்கு. நம்ம நிச்சயம் வந்து மீண்டு வருவோம். எனக்கு தெரிஞ்சு திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல்ல கண்டிப்பா ஜெயிச்சு மாஸ் காட்டுறோம். அதுக்கான உழைப்ப தான் நம்ம போடணும். அதுவும் இல்லாம இனிமே ஜெயலலிதா 91 பீரியட் ஜெயலலிதா ஆட்சி மாதிரி தான் இருக்க போகுது. ஒண்ணுமே தெரியாம ஆட்சி செஞ்சு கண்டத சுடுகாடு கூற வரைக்கும் ஊழல் செஞ்சாங்க. அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலயும் காசு வாங்க போறான், இது வாங்க போறான், எக்ஸ்போஸ் பயங்கரமா ஆவான். பல பல இது பண்ணி எல்லாம் எக்ஸ்போஸ் ஆவான். ஈஸியா ஆவான். 6 மாசம், 1 வருஷம் போதும். இவன பத்தி மக்கள் காரி துப்ப ஆரம்பிச்சுருவாங்க. இவனுக்கு ஓட்டு போட்ட மக்களே. ஸோ அதனால எந்த ஒரு ரிக்ரெட்டும் இல்ல. தலைவருக்கு குடுக்கப்பட்ட ஓய்வா நெனச்சுக்க வேண்டாம். அவரோட உழைப்பு அபரிவிதமானது. அது வீண் போகாது என்னைக்கும். அதுதான். எனக்கு என்ன ஒரே ஒரு இதுன்னா, இந்த ஆதரவு 6 எம்எல்ஏ நம்ம கூட்டணி கட்சி ஆதரவு குடுத்துருக்காங்க. ஒரே ஒரு இதுன்னா, நிபந்தனையற்ற ஆதரவுன்னு குடுத்துருக்காங்க. ஒரு 3 கண்டிஷன போட்டிருக்கலாம். இந்த மாரி பிஎம் ஸ்ரீல கையெழுத்து போட மாட்டோம். மும்மொழி கொள்கைய கொண்டு வர மாட்டோம். இல்ல அது இடபிள்யூஎஸ் சாரி கொண்டு வர சாரி டு மாட்டோம்னு. டிஸ்டர்ப். ஏங்க அது அப்படி கிடையாதுங்க. நீங்க ஆட்சி ஆள்றதுக்கான நிபந்தனை அப்படி அவங்க எந்தனா ஒரு தவறு செஞ்சா உடனே வந்து அவங்க இது பண்ருவாங்க. இல்ல நிபந்தனைன்ற அத அவங்க ஆட்சி அன்கண்டிஷனல்ன்றது வந்து கவுத்துருவாங்கங்க. ஆ அதனால அது வந்து கரெக்ட் தான். அன்கண்டிஷனல்ன்றது வந்து காமனா சொல்லிக்கிறது. இவங்க ஆ. கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, அந்த எதனா ஒரு போட்டுட்டீங்கன்னு வச்சுக்க பாயிண்ட்ஸ். அப்ப இல்ல நீங்க ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண இல்ல மாரி ஆயிடும். உள்ள போய். ஆல்மோஸ்ட் அவங்க குடும்பி வந்து இவங்க கையில தான் இருக்குது. ஓகே, ஓகே. அது நான் அது வந்து எப்பனாலும் ஆட்சி கவுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏ அதனால அந்த ஏன்னா எந்த நீங்க அன்கண்டிஷனல் போடாத லெட்டர் குடுத்தீங்கன்னா, அது ஒரு ஃப்ளாஸ் கண்டுபிடிச்சு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இப்ப அவங்க எடுத்துட்டு ஆ. போறாங்கல்ல, லெட்டர் எடுத்துட்டு போய் சப்மிட் பண்றாங்க பாத்தீங்களா? அது அன்கண்டிஷனல் அவங்க போடாதெல்லாம் குடுத்தாங்கன்னா, அது ஒரு ரிஸ்க். இவங்க அப்ப எப்போ இதுல வந்து உங்க மேல நம்பிக்கையே இல்லையே அப்படின்னு அவர் கேள்வி கேட்பாரு ஆளுநரு. அதெல்லாம் அப்படிதான் போடுறாங்க. இதெல்லாம் ஒரு காமன் திங் தான். பட் ஆனா பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எல்லாரும் வெளியில இருந்து தான் ஆதரிக்கிறாங்க. கூட்டணிக்குள்ள போல. கூட்டணிக்குள்ள போனா மட்டும் தான் சிக்கல். இந்த ஓடுகாலி காங்கிரஸ் மட்டும் தான் கூட்டணிக்குள்ள போச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். அவன் அப்படியே போயிடணும். இனிமே வரவே கூடாது. ஆ. அதான் தேங்க்ஸ். ஞாபகப்படுத்துனது. இது ஒரு நன்மை நடந்திருக்கு. நமக்கு இந்த காங்கிரஸ் வெளில போயிட்டான். ஒருவேளை தனிச்சு விட்டா கூட, நம்ம வந்து தனியா நின்னு கூட ஜெயிக்க முடியும். இவனுங்க ஜெயிச்சது பூரா நம்ம ஓட்டு தான். அதனால கவலைப்பட எதுவுமே இல்ல. இப்ப தனியா நின்னு காட்டணுமா, அதுக்கான காலமும், நேரமும் வந்திருக்கு. நம்ம தனியா நின்னு கூட ஜெயிச்சு காட்டுவோம். ஜெயலலிதா மாரி 234லயும் உதயசூரியன் உதிக்கணும். அந்த மாரி ஏன் ஜெயலலிதா அதுக்கான மாதிரி இது போணும். தப்பு. ஜெயலலிதா 10 கட்சிக்கு மேல கூட்டணி வச்சிருந்தாங்க. அவங்க கூட்டணி கட்சிகள் எல்லாமே இரட்டை இலை சின்னத்துல போட்டி அதான், போட்டது. அதான். தயவு நம்ம செய்து அந்த தவறான கருத்தை மீண்டும் பதியாதீங்க. ஓகே, ஆமா, ஓகே ஆமா. சார். கரெக்ட். ஓகே. தேங்க் யூ. அதான் இது மாதிரி சிறிய அமைப்புகள்லாம் சேர்ந்து நம்ம வந்து இது மாதிரி பண்ணலாம். நம்மளால முடியுன்றது தான் சொல்றேன். நம்பிக்கையா போடுங்க. இனிமேல் சோசியல் மீடியால ட்விட் போடும்போது இது போடும்போது நம்பிக்கையா போடுங்க. இனிமேல் புலம்பாதீங்க. ரூட் மாஃபியான்றத வந்து அவன் ட்ரெட்டே கிடையாது. ட்ரெட்டு தான். அது ஓகே. அவன் வேறு உண்டிட்டான். நம்ம கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் வேணும். நம்ம திரும்பி வருவோம். ஆனா அது வரைக்கும் அவன் வந்து ஆகாச சூறா மாதிரி போடுறாங்க. நிறைய பேர் போடுறாங்க. புதிய எண்ணெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அந்த மாதிரி இதெல்லாம் போட வேணாம்னா கேட்க மாட்டாங்க. புலம்புறாங்க லிட்ரலி. அந்த இதெல்லாம் வேணாம். நம்ம ரிகவர் ஆகணும். அதுதான் திமுக. போர்க்குணம் தான் இருக்கணும். உதயநிதி தீப்பரவட்டம் தோற்றத்தோட இருக்கும். எதிர்கட்சி ஒரு ரெண்டு தலைவரா ரெண்டு மூணு ஃபேஸ் நாள் பண்ணணும். அதான். ஒரு 2 3 நாள் இருக்கும். கண்டிப்பா அவங்களும் காலப்போக்குல அதை வந்து மாத்திப்பாங்க நான் நம்புறேன். எல்லாருக்கும் ஆதங்கம் இருக்கும்ல. இப்ப எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரிசல்ட் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நான் இன்னும் வேலைக்கு போனேன். திங்கட்கிழமை தான் ஆபீஸே ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணா இப்ப நான் தான் போகணும். ஏன்னா அந்த மாதிரி தான். பட் எல்லாரும் ரிக்கவர் ஆயிடுவாங்க அதுல இருந்து கண்டிப்பா. இல்ல கரெக்ட் தான். நானும் அப்படிதான் இருந்தேன். 2 3 நாள் நான் சாப்பிடாம கூட ஒரு வேளை தான் சாப்பிட்டேன். ரொம்ப சோகமா தான் இருந்தேன். வீட்டை விட்டு வெளிலே போல. ஆனா கரெக்ட். ஆனா நம்ம நம்ம யாருன்னு ரியலைஸ் பண்ணணும்ன்றேன் நானு. தலைவர் இவ்வளவு கான்பிடண்டா சொல்றாருன்னா நம்ம அவர் பக்கம் தான் நிக்கணும். நம்ம அவரே தப்புன்னு சொல்ற மாதிரி சொல்றானுங்க எல்லாருமே. அதுதான் எனக்கு ரொம்ப நெருடலா இருந்தது. நீங்க இல்ல. அது வந்து தீப்பரவட்டம். அது அவங்க ஏதோ ஒரு ஆதங்கத்துல அவங்க பேசுறாங்க. அவங்க அத புரிஞ்சுப்பாங்க. அது வந்து சீக்கிரமே மாறும். ஆ கட்சியும், ஐடி விங்கெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
கூடிய சீக்கிரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுவாங்க. நம்ம புது களத்துக்கு வந்திருக்கோம். அந்த புது களத்த ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனிமே புது களத்துல களவாடுவோம். நமக்கு இனிமே அரசியல் பண்ற வேலை வந்து எதிர்க்கட்சியா மட்டும் தானே தவிர, நம்ம வந்து ஆட்சி அமைக்க போறதில்ல, அரசாங்கத்த நடத்த போறது கிடையாது. ஸோ, நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவா இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன கிரியேட் பண்ணியிருக்கு இந்த இடம். நம்ம அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவா தான் இருக்கணும். இன்னொரு விஷயம், இந்த சிச்சுவேஷன்ல விஜய் வந்து புதுசா ஒரு கட்சி வந்து அரசு ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஸோ, அங்க இருக்கிற எம்எல்ஏக்கு எதுவுமே மோஸ்ட்லி என்ன நடக்குது, என்ன ப்ராசஸ்ன்னு தெரியாது. இதுதான் சாக்குன்னு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எனக்கு தெரிஞ்சு எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பார்த்தீங்கன்னா, காசு பார்க்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ, லஞ்சம் எனக்கு தெரிஞ்சு அதிகமா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த சிச்சுவேஷன்ல. அவங்க ஏன்னா லாஸ்ட் டைம்லலாம் உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் வச்சு எல்லாத்துலயும் வேலை வாங்குனாங்க. ரூ. 1 காசு செலவழிக்கல. எல்லாம் ப்ராப்பரா போச்சு. இந்த வட்டம் அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி எதுவுமே இருக்காது. மக்கள் வந்து கஷ்டம் தான் படுவாங்க. காசு நெறையா லஞ்சம் குடுக்குற மாரி தான் இருக்கும். ஏன்னா, அ எம்எல்ஏக்கோ யாருக்குமே என்ன ப்ராசஸ்ன்னே தெரியாது. அங்க இருக்கக்கூடிய தாசில்தார், விஓவ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணுவாங்க. அவங்க காட்டுல தான் மலையா இருக்கும். அவங்க காசு தான் வாங்குவாய்ங்க. ஸோ இதெல்லாம் உடனேக்குடனே ஐடி விங்கோ, இல்ல கட்சி லோக்கல்ல இருக்கிறவங்களோ நோட்டிஃபை பண்ணி எடுத்துட்டு மேல கொண்டு போணும். எதிர்க்கட்சியா நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டிய வேலை நம்ம ரொம்ப இருக்கு. சரி. அதேதான். அதோட சேர்த்து ஒண்ணு சொல்லிடுறேன் பில்லி ப்ரோ. சோசியல் மீடியால திமுக கட்சிக்காரங்களை விட்டுருங்க. திமுக ஆதரவாளர்கள் பல பேர் இருக்கீங்க. ஆதரவாளர்கள் வார்த்தையை கவனமா பார்த்துக்கோங்க. நீங்க எழுதுற எழுத்த கவனமா பார்த்துக்கோங்க. ஏன்னா கட்சிக்காரரா இருந்தா சப்போர்ட்டுக்கு கட்சி வரும். நீங்க சப்போர்ட்டர், நீங்க ஏதாவது வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா கீச போட்டானுங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க பேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அதிகாரம் நம்ம கையில இல்ல. கவனமா பேசுங்க, கவனமா எழுதுங்க. யாரு தூண்டி விட்டாலும் நீங்க அதை செய்யாதீங்க. இன்க்ளூடிங் நீ, இன்க்ளூடிங் இங்க இருக்கிற நான் பேந்தர் சொன்னதை வச்சு அப்படியே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க. நீங்க கட்சிக்காரங்களா இருந்தா கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நாங்க கட்சிக்காரங்களா இருக்கும்போதே நைட் விங்ல நான் இருந்தேன், பொறுப்புல இருந்தவன் தான். இப்போ இல்ல. பட் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. நம்மள இங்க பாருங்க, என்னென்ன விஷயம் நடக்குதோ அதை போடுங்க. தேவையில்லாத எந்த ஒரு ராங் இன்ஃபர்மேஷனை போட்டுறாதீங்க. நீங்க ராங் இன்ஃபர்மேஷனை போடாத வரைக்கும் உங்களை யாரும் டச் பண்ண முடியாது. கழகம் ஆனா கண்டிப்பா கூட நிற்கும். அதை நான் நம்புறேன் எல்லாத்துலயுமே. பட் அன்னெசரியான வார்த்தை எதுவுமே விட்டுறாதீங்க. இங்க பாருங்க, இப்ப நான் சொன்னதுனால கழகம் நிக்காது, திமுக உங்களை பாத்துக்காதுன்னு சொல்ல வரல. கழகம் கூட நிக்கும், சப்போர்ட்டரா இருந்தாலும் கூட நிக்கும். ஆனா நீங்க போய் ஸ்டேஷன்ல மாட்டி உங்க குடும்பம் பொண்டாட்டி புள்ளெல்லாம் அந்த ஸ்டேஷன் வாசல்ல நின்னு அதுக்கப்புறம் கழகத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் தான் வரும். அதுக்கப்புறம் தான் கழகம் வரும். நீங்க 2-3 மணி நேரம் நீங்க கஷ்டப்படுவீங்கல்ல, அது வேண்டான்றேன். இல்ல நான் அதான் சொல்றேன். எந்த ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனும் போட்டுறாதீங்க மட்டும் தான் நான் சொல்றேன். எது நடக்குதோ அதை போட்டா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. பேந்தர், சாரி பேந்தர், கொஞ்சம் எமோஷனல் எனக்கு தப்பா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தெரியும் நீ வந்து எதுக்கு சொன்னீங்கன்னு விட்டுருங்க. அண்ட் எல்லாம் சொன்ன மாதிரி அதே தான். தொடர்ந்து வந்து களமாடுவோம். இங்கேருந்து யாருமே வந்து விட்டு போகிற மனப்பான்மையோட ஆட்கள் கிடையாது. பேசுவோம், கொட்டிடுவோம் எல்லாத்தையும். ஆனால் வந்து தொடர்ந்து சண்டை செய்வோம். சண்டை செஞ்சுனே தான் இருப்போம். ஆனால் நீங்கள் சண்டை செய்யும்போது தயவுசெய்து ஒரு கீவேர்ட்ஸ் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. சில பல வார்த்தைகள் என்ன டைப் பண்ணும்போது கொஞ்சம் 2 தடவை பார்த்து போடும் இதுக்கு மேலே. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணதுக்கே வந்து பல ஐடியை கிட்டத்தட்ட ஒரு 12-15 ஐடியை வந்து ரிப்போர்ட் அடிச்சு வந்து இது பண்ணியிருக்கானுங்க. ஸோ பார்த்து பேசுங்க, ஆனால் பேசாமல் இருந்துடாதீங்க. இது இங்கே நிற்க போகிறது இல்லை. 6 மாதம் வெயிட் பண்ணுவோம். தலைவர் சொன்ன மாதிரி பொறுமையாக அவனுக்கு டைம் கொடுப்போம். அவனுக்கு ஒரு அனிமல் பீரியட் கொடுப்போம். அவன் முடிச்சுட்டு வரட்டும். இந்த 6 மாசத்துல he will get exposed. அவனே அம்பலப்படுவான். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஆனா தொடர்ந்து பேசுவோம். நமது அரசியல் கட்சியோட அண்ணா கலைஞர், எனது தலைவர் எம் கே ஸ்டாலின். ஒரு நிமிஷம் பில்லி ப்ரோ, மாஸ்க் ப்ரோ, நான் இதை ஏன் அழுத்தமா சொல்றேன்னா, வேற எந்த ஆட்சி இருந்தாலும் சொல்லியிருக்க மாட்டேன். இவன் ஒரு சைக்கோன்னு இங்க எல்லாருக்கும் தெரியும். சைக்கோ கையில அதிகாரம் கிடைச்சா என்ன நடக்கும்னு தெரியும். ஈகோ ட்ரிப் ஆகி ஒரே ஒரு ட்ரிப்ட் அவனோட ஈகோவை பேஷ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஈகோ ட்ரிப்புக்கு அவன் விட மாட்டான். அவன் ஒரு எலைட் புத்தி கொண்ட ஒரு ஆள். கரெக்ட் தான். நீங்களும் பார்த்து பேசுங்க. கீழே லிசனர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ரெக்கார்டிங் போட்டுருப்பாங்க. அது எந்த மயிராண்டி இருந்தா நம்ம வந்து உண்மையத்தானே பேசணும். எனக்கு அது ரொம்பவே கிதக்குன்னு இருக்கு பில்லி ப்ரோ. நான் இதுக்கு மேல பார்த்து தான் பேச போறேன். ஆனா ஓல்டு ரெக்கார்டிங் வச்சு என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல. ஓகே, இப்ப என்னன்னா இது எமோஷன் ஆகாதீங்க.
அதாவது அவங்க ஆட்சியில இல்லாதப்பவே ஏகப்பட்ட பொய், வதந்திகள் தான் அவங்க ஃபீட் பண்ணுவாங்க. இப்ப ஆட்சியில வேற இருக்காங்க. ஏகப்பட்ட பொய்கள் வரும், வதந்திகள் வரும். எமோஷன் ஆயி ஆன்சர் பண்ணாதீங்க. எமோஷன் ஆகாதீங்க. டேட்டா வச்சு பேசுங்க. டே டேக்கிள் பண்ணுங்க. அத வச்சு டேக்கிள் பண்ணுங்க. எமோஷன் வச்சு டேக்கிள் பண்ணுங்க. எமோஷன் ஆனீங்கன்னா, வார்த்தைகள் விட வேண்டிய சிச்சுவேஷன் வந்துரும். அது நம்மளுக்கு தான் ரிஸ்க்ல விடும். எமோஷன் ஆகாம பேசுங்க. இல்ல அதான் எல்லாரும் இல்லண்ணா எல்லாரும் கொஞ்சம் லோவா ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஆனா கலகத்துக்கு ஒண்ணுன்னா எல்லாரும் திருப்பி ஆர்கனைஸ் ஆயிடுவாங்க, அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் டயர்டா இருக்காங்க அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திருப்பி எல்லாருமே வந்து களமாட ஆரம்பிப்பாங்க. களமாடாமலாம் இப்ப யாரும் இல்ல, எப்பலாம் இல்ல, விட்டு இல்ல. போயிட மாட்டாங்க. அப்படி இல்ல. நான் சொல்றேன் ட்ரிகரிங்கிற ப்ராசஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் இனிமே. ஏன்னா, அவங்க ஆட்சிக்கு முன்னாடியே அவங்க அவ்வளவு தூரம் பண்ணும்போது, இனிமே ஆட்சியில இருக்கிறப்ப பயங்கரமா பண்ணுவாங்க. அந்த ட்ரிகரிங்ல போய் விழுந்துராதீங்க அப்படின்னு சொல்றேன். டேட்டா வச்சு டேக்கிள் பண்ணுங்க. எமோஷனலா வச்சு டேக்கிள் பண்ணாதீங்க. அது நமக்கு தான் ரிஸ்க்குங்கிற ஒரு விஷயத்த தான் இங்க நான் சொல்ல வரேன். கழகம் எப்பயும் கூட இருக்கும். அது இல்லன்னு சொல்லல. எல்லாருமே கூட இருப்பாங்க. பட் இதுதான் நம்ம க்ரவுண்ட் ரியாலிட்டில நான் சொல்றேன். வேற எதுவும் கிடையாது. ம். யாராவது ஒருத்தர் சமூக வலைத்தளங்கள்ல இருக்கக்கூடிய அதாவது நம்ம கழக உடம்பிறப்பு வக்கீல்கள் யாராச்சும் நமக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆட்கள் இருந்தா அவங்கள எப்பயுமே யாராவது ஒருத்தர் ஒரு பிரச்சனை அப்படின்னா யாராவது ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. அவங்க பார்த்துப்பாங்க. எப்படியோ ஒரு பக்கம் தகவலை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஆ. இப்ப இந்த 2026 இந்த எலக்ஷனால 29 ரிசல்ட் எந்த அளவுக்கு இருக்கும்? இப்ப வந்து நம்ம ஒரு ராஜ்யசபா குடுக்கணும். யாரு போவாங்கன்னு தெரியாது இங்கருந்து. அவங்க கட்சியில டிவிகேல இருந்து. அடுத்த எலக்ஷன் வரும். ஸோ அதுதான் பெரிய சேலஞ்சா இருக்கும் நமக்கு. பார்ப்போம் ப்ரோ. 29லாம் இது டூ ஏர்லி டு டிஸ்கஷன் ஐ திங்க். இல்ல ஏன்னா சினாரியோஸ் வந்து நடக்கிற சினாரியோஸ் வச்சு தான் வந்து நம்ம எலெக்ஷன்ல வந்து இது பண்ணுவோம், பிரச்சாரம் பண்ணுவோம். 26 இந்த 3 வருஷத்துல இன்னும் மோடி என்னென்னலாம் குச்சித்திரம் பண்றானோ அதை வச்சுதான் பிரச்சாரம். 29ல வந்து மோடி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்ல அப்படிங்கிற மாரி கேள்விப்பட்டேனே. உண்மையா? தெரியல எனக்கு. இல்ல அதான் இதா? அதுவும் ஃபேக்கா? இல்ல ஆதி வகித்தை தான் முன்மொழிவு தான் வந்து பல இதுல வந்து அப்படின்னா இது நமக்கு ஓடுது. நல்லதுதாங்க நடக்கும். ஆனா இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் ஆட்சியில இருந்து இறங்காம மம்தா மாதிரி சண்டை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வரது அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் வரும். யாரு மோடிக்கும், யோகி ஆதித்யநாத்துக்கும் நடுவுல சொல்றீங்களா? ஆமா ஆமா ஆமா. ம். இல்ல மாஸ்டர் மைண்ட் நீங்க 2 பேருமே கிடையாது. அவங்க அமித்ஷா தான். அவர் என்ன மேல டிசைட் பண்றாரோ அதுதாங்க நடக்கும். ஸோ மோடிக்கு இல்ல அவ்வளோ ஆர்எஸ்எஸ் ம், ம். அலுவலகத்தை வந்து இசைப்பிரி பாதுகாப்பா அதை ஒண்ணு கொடுக்குறேன்னு சொல்லி கட்டுக்குள்ளதான் வச்சிருக்காங்க. அவங்களால எந்த டிசிஷன் எடுக்க விடாத அளவுக்கு தான் வச்சிருக்காங்கன்னு தான் கேள்விப்பட்டேன். அமித்ஷாவும் நம்ம ஆ ஜியும் அ 56. இல்ல, இல்ல. அதுதான் சொல்லல. அமித்ஷா தான் இங்க ஃபுல் அண்ட் மாஸ்டர் மைண்டு. மோடிக்கு அவ்வளோ சீன்லாம் இல்ல. ஜஸ்ட் அ போஸ்ட்மேன் தான். அமித்ஷா என்ன சொல்றாரோ அததான் கொண்டு வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. அவ்வளோதான். அது அவர் என்ன சொல்றாரோ அதுதான் அங்க நடக்கும். அவர் இறங்குனா இறங்குவாரு, ஏறுனா ஏறுவாரு. வேற எதுவுமே கிடையாது. சிம்பிள். இந்த ஒரே விஷயம்தான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்ற வார்த்தைக்காக அடுத்த 5 வருஷம் உழைப்போம், உழைச்சிட்டே இருப்போம். ப்ரொஃபசர் என்ன ரொம்ப நடந்தாலுமே அது அப்படியே உழைச்சிட்டு இருப்போம், அவ்வளவுதான். ப்ரொஃபசர் எமோஷன் ஆக்காதீங்க. எல்லாத்துக்கும் வருத்தங்கள் இருக்கதான் செய்யுது. தனித்து விடப்பட்டமான ஒரு சூழ்நிலைகள்ல தான் நம்ம எல்லாரும் ஃபீல் பண்றோம். பட் இது வந்து புதுசு கிடையாது நமக்கு. சூரியன் மீண்டும் உதிக்கும். சூரியனுக்காக, அண்ணாவுக்காக, கலைஞருக்காக, ஸ்டாலின் ஐயாவுக்காக. பேசலாமா? பேசுங்க, பேசுங்க. ஆக்சுவலா வந்து சோஷியல் மீடியாக்குள்ள வரும்போதே வந்து எல்லாருமே வந்து எவ்வளோ எமோஷனலா இருக்கோம் அப்படின்றது வந்து அந்த அந்த ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணும்போது வந்து ஓகே ரைட், நம்ம எல்லாருமே வந்து ஒரே விஷயத்த தான் ஃபீல் பண்றோன்றது. தலைவர் ஜெயிக்காம போனது, நம்மளால ஆட்சி அமைக்க முடியாம போனது, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்க நிறையா பேர் வந்து தோத்தது,
நிறையா விஷயம் வந்து அதில் நம்மளால ஏற்றுக்க முடியலை. அடுத்தது வந்து இவன் வந்து ஆட்சி அமைக்கிறானா அப்படின்னு அந்த சீட்ல வந்து அவன் உட்கார போறான் அப்படின்னு அந்த சீனை இமேஜின் கூட பண்ண முடியல என்னால. இருக்கிறதுக்கு மன்னிக்கவும். நாளைக்கு காலையில 10 மணிக்கு பதவியேற்பு விழா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நியூஸ் கார்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆ கண்டினியூ பண்ணிக்கலாம். பேசுங்க, சின்னசா பேசுங்க. ஸோ இப்போ அடுத்தது என்ன நம்ம செய்ய போகிறோம், அப்பார்ட் ஃப்ரம் ஆல் த எமோஷ்னல் டாக் நம்ம என்ன அடுத்தது செய்ய போகிறோம் அப்படின்றது தான் எல்லாமே வந்து. இதனால் நாம் வந்து தலைவரோ இல்லை வந்து நம்ம ஆட்சியில் ஏதாவது வந்து நம்மளுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா உடனே நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணணும், நம்ம கேள்வி கேட்டோம். இனிமேல் வந்து எல்லாருமே வந்து ஒரே கோர்ட்டில் போகணும் அப்படின்றது தான். அப்போ தான் வந்து நம்ம அவனை வந்து ஸ்ட்ராங்காக எதிர்க்க முடியும், பிரச்சனைகளை வந்து வெளியே கொண்டு வர முடியும். ஒன்று. ரெண்டாவது வந்து கண்டிப்பாக வந்து டே டு டே வந்து இஷ்யூஸ் இருக்க போகுது, நிறைய இருக்க போகுது. நிறைய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் இருக்க போகுது. ஏற்கனவே நாம் இந்த 4-5 நாள்லேயே எவ்வளோ பார்த்துட்டோம் நம்ம. சேஃப்டியில் இருந்து அவங்க பண்ணுற இந்த அட்ராசிட்டிஸ் எல்லாமே. ஸோ பொதுமக்களுக்கே வந்து அது ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸாக இருக்கும். அது கண்டிப்பாக அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. செகண்ட் திங் என்னன்னா வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து ஓப்பனாக நம்ம பாலிடிக்ஸ் பேசணும். ஐ திங்க் அது வந்து நம்ம தவறிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து டிவிகேக்காரன் அப்படின்னா வந்து நான் டிவிகேன்னு சொல்லி இப்போ நெஞ்சு நிமித்திட்டு போகிறான். நம்மனால வந்து அப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கணும்னு எனக்கு தோணுது. இல்ல. நம்மளோட கான்வர்சேஷனில் நம்ம சோஷியல் மீடியாவில் மட்டும் இல்லை, பட் நம்ம மற்றவங்க கிட்ட பேசும்போது, ஏன்னா இந்த ஃபியூ டேஸில் வந்து நம்மளுக்கு கால் பண்ணி பேசுகிறவங்களோ இல்லை வந்து மெசேஜில் வந்து என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு பேசினவங்களோ வந்து பல விஷயம் சொல்கிறாங்க. அவங்க ஆஃபீஸில் வந்து இன்னும் நம்மளோட பாலிசிஸ்னால எவ்வளோ மாறி இருக்கு அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், தயவு செஞ்சு இதெல்லாம் நீங்கள் வந்து எழுதணும், மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணணும். இப்போ தோத்ததுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நீங்கள் இங்கே வந்து பேசுகிறீங்க. நல்ல விஷயம் நடந்தால் ஏன் அதை சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஓப்பனாக அப்படின்றது தான். அடுத்தது வந்து இந்த யங்கர் ஜென்ரேஷன் வந்து